இப்போ நம்ம வாழைத்தண்டு பொரியல் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வாழைத்தண்டோட இந்த மேல் லேயரை வந்து நம்ம எடுத்துக்கணும். மேல் லேயர் வந்து ஃபுல்லாக டோட்டலாக நம்ம உரித்து வச்சிடணும். வாழைத்தண்டு லேயர் மேல் லேயர் வந்து ஃபஸ்ட்டு மேலே ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த மேல் லேயர் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக அப்படி ஸ்லைஸாக பண்ணி வச்சுக்கணும். நம்ம அந்த ஸ்லைஸாக வெட்டினது வந்து இந்த மாதிரி நம்ம பொடியாக ஒரு 2-3 இது ஸ்லைஸ் சேர்த்து நம்ம பொடியாக வந்து நம்ம அதை ஸ்லைஸாக நம்ம பண்ணி வெட்டி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வெட்டிட்டு பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் வந்து நம்ம தண்ணியில் வந்து அந்த ஸ்லைஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுடணும். இந்த மாதிரி பொடியாக ஸ்லைஸாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஆனியனை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு சீரகம், கடுகு 2 எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வானலியில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் கொஞ்சம் கொதிச்சோன்னே கடுகு, ஃபஸ்ட்டு கடுகு கடுகு நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற கருவேப்பிலை, வரமிளகா, ஆனியன், கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ஆனியன் நல்லா பொன்னிறமாக வர வரையும் நல்லா தாளிச்சிக்கங்க. பிறகு நாம் வெட்டி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைத்தண்டை லைட்டாக அப்படியே தூவி விடுங்க. வாழைத்தண்டு கொஞ்சம் நல்லா ஸ்லைஸாக சின்னதாக பீஸாக இருக்கிற வரையும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும், இதாக கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ வாழைத்தண்டு நல்லா போட்டு வதக்கி விடுங்க. லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி லைட்டாக கையில் தெளித்து விட்டுக்குங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிடம் வந்து அது வந்து நல்லா வேகணும். பிறகு எடுத்துகிட்டு லைட்டாக தேவையான அளவு சால்ட்டு வந்து சேர்த்துக்குங்க. ஓகே, சால்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக தாளித்து விடுங்க. மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி அதை வேக விடுங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் அதை தாளித்து வச்சுருங்க. இது கரண்டியில். ஓகே, வாழைத்தண்டு பொரியல் ரெடி.